ஹே காய்ஸ், வீட்டில் இருக்க பொருள் வச்சு எப்படி லோ பட்ஜெட் டார்க் ஃபேண்டசி பிஸ்கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஆக்சுவலி எக்ஸைட்டிங்காக இருக்குல்ல. இப்போ நமக்கு எக்ஸ்ட்ராவாக கோகோ பவுடர் மட்டும்தாங்க வீட்டில் இல்லாத பொருள். அதுவுமே 50 கிராம் 40 ரூபாய்க்கு லோக்கல் ஷாப்பில் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். இதுக்கு 50 கிராம் தேவைப்படாது, ஆக்சுவலாக நீங்கள் ஆஃப்டர் யூஸ் கூட பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் தண்ணி, கொக்கோ பவுடர் அண்ட் பவுடர் சுகர், நெக்ஸ்ட் வெண்ணிலா எசன்ஸ் இது எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கிண்டி ஒரு கன்சிஸ்டன்சிக்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். சிம்மர்லேயே வச்சுட்டா ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த பேஸ் மாவு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஜஸ்ட் 5 பொருள் இருந்தால் போதும். முட்டை, பவுடர், ஜீனி, நெய், கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர் அண்ட் மைதா, அவ்வளோதாங்க. இதை நம்ம சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு எடுத்துகிட்டு அதை குட்டி குட்டி பால்ஸாக நம்ம 2 கையால் சப்பாத்தி மாவு பசைவோம் பார்த்தீங்களா, அதே சேம் தான். ஒரு பேக்கிங் ட்ரேயில் எல்லாத்தையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இந்த குக்கீஸ் நான் அவனில் தான் பண்ணேன். உங்கள் வீட்டில் அவன் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. குக்கர் இருக்கு இல்லையா, அதில் 1 கப் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேம்லேயே ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த குக்கீஸை வச்சு 20 to 25 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். ஓகே, நான் இப்போ அவனில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 160 டிகிரி செல்சியஸில் நான் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 12 மினிட்ஸ்க்கு கரெக்டாக வச்சு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் இது ஈஸியாக ப்ரிப்பேர் ஆயிடுச்சு கைஸ். அந்த ரவுண்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த சாக்லேட் கனாஷையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு ஆட் பண்ணிவிட்டு இதை நான் வச்சு எடுத்துகிட்டு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் ஆக்சுவலாக சிமிலர் டு டார்க் ஃபேண்டசி தான், பட் அந்தளவுக்கு ஒரு ரிச்னஸ் டேஸ்ட் இல்லை. இது சும்மா நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு தானே செய்கிறோம். ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.